name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. Romans 11:15. ரோமர் 11:15. Turn your Bibles with me. ரோமர் 11:15. Romans 11:15. அவர்களை இஸ்ரவேலர்களை தள்ளிவிடுதல், அவர்களை என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள், ஓகே, இஸ்ரேலைட்ஸ், அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் இன்னமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா. இஸ்ரவேலர்களை தள்ளிவிடுதலே உலகத்திற்கு ஒப்புரவாக்குதலை கொண்டு வரும் என்று சொன்னால், அவர்களை அங்கீகரித்துக் கொண்டால் இன்னமாக இருக்கும், மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அப்ப கொஞ்சம் ஈஸியா புரியும். For if the rejection brought reconciliation to the world, what will their acceptance be but life from the dead? இஸ்ரவேலுடைய ரிஜெக்ஷன் ரெகன்சிலியேஷனை கொண்டு வந்தது, ஒப்புரவாக்குதலை நமக்கு புறஜாதிகளாகிய நமக்கு கொண்டு வந்தது இல்லையா. அப்பொழுது இஸ்ரவேலருடைய தள்ளிவிடுதல் நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொண்டு வருமே என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவருடைய அங்கீகாரமும் அங்கீகரித்தலும் இஸ்ரவேலருக்கு உண்டாயிருக்குமே என்று சொன்னால், மரித்தோர் உயிரோடே எழும்புகிறது போல இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? ஆமென். இஸ்ரவேலர்கள் இயேசுவாகிய கர்த்தரை, மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததினாலே தள்ளிவிடப்படுதலாக அவர்கள் மாறுகிறார்கள். அவர்கள் தள்ளிவிடப்படுகிறார்கள். They are rejected because they reject Jesus. And that brought forth the ministry of reconciliation. அது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை புறஜாதிகளாகிய நமக்கு கொண்டு வந்தது. ஆக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை தம்முடைய தெய்வமாய் ஏற்றுக்கொள்வார்களே என்றால், மரித்தவர்களும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஆமென். அப்படி என்றால் இஸ்ரவேல் இயேசுவினுடைய வருகையையும் இயேசுவே கர்த்தர் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், வரவேற்பார்கள் என்று சொன்னால், உயிர்த்தெழுதலின் ஊழியத்திற்குள்ளாக கொண்டு போய் அவருடைய அங்கீகரித்தல் நம்மை விடும். ஆமென். ஹalleluya. Hallelujah. The entire reception of the gospel of Israelites is in contingent with them receiving God as their Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராக தெய்வமாக இஸ்ரவேலர்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்களுக்கும் உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. ஆமென். தள்ளி விடுதலே ஒரு ஊழியத்தை நமக்குள்ள கொண்டு வந்துச்சு, ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஏற்றுக்கொள்ளுதல் நமக்கு அதை பார்க்கிலும் ஒரு பிரதானமான ஊழியத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. அது உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறது. It is bringing forth the resurrection. The reception of the Israelites will bring forth the resurrection of us. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Amen. இந்த வசனத்தை நீங்க நம்மள நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். ஏன்னா இஸ்ரவேலர்கள் இன்னும் இயேசு என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை இல்ல. இஸ்ரவேல்ல ரொம்ப சிறுபான்மையினர்கள் மாத்திரம்தான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக யூதர்கள் இரண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று மேசியாவை ஏற்றுக்கொண்ட மெசாயானிக் கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ். இயேசுவை மேசியாக ஏற்றுக்கொள்ளாத பெரும்பான்மையானவர்கள் இன்னும் அவர்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய இருதயமும் தேவனுடைய ஆதங்கமும் தேவனுடைய ஆவலும் தேவனுடைய ஏக்கமும் இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சையும் தாம் நேசிக்கிறதான தம்முடைய ஜனங்கள் தம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆமென்.
Hallelujah. Hallelujah. ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பெற்றவர்களாகிய நாம் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ நம்முடைய வாழ்க்கையில அப்படியெல்லாம் நிறைவேற்றப்படுவதற்காக நாம் சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆமென். இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக என்ன பண்ணுங்க? ஜெபியுங்கள், வேண்டுதல்கள் செய்யுங்கள். ஆமென். We are called to pray and intercede for the nation of Israel, because that is what is in the heart of God. தேவனுடைய இருதயத்தில் அதுதான் இருக்குது. தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை, the desire of the heart of God is to see his people come in salvation to him. ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் அவரிடமாய் அவர் வசமாய் வர வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவினுடைய பிரதானமான வாஞ்சையும் நோக்கமும் ஆவலும் ஏக்கமுமாய் தரிசனமாய் பாரமாய் உள்ளது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப முழு உலகத்தினுடைய உயிர்த்தெழுதலும் இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. The entire resurrection of the whole world is directly connected with the resurrection, with the salvation of the Israelites. இஸ்ரவேலின் ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஆமென். Hallelujah. 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 ஆக இஸ்ரவேலர்கள் கிறிஸ்துவை மேசியாவாக என்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்று உயிர்த்தெழுதல் நடைபெறும். உயிர்த்தெழுதலின் விளைவாக 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளாய் பூமி கடந்து போகிறது. ஆமென். Hallelujah. The earth will enter a millennial season rule of Jesus when the Israelites receive the gospel. Amen. Hallelujah. Hallelujah. அது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். அது வரைக்கும் உயிர்த்தெழுதல் இருக்காது. அதனால உயிர்த்தெழுதல் வேணா ஜெபிக்கணும். என்ன வரும்? உயிர்த்தெழுதல் வராது. உயிர்த்தெழுதல் வரணும்னா என்ன பண்ணணும்? மன்றாட்டு ஜெபம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமென். We are called to pray. We are called to pray. ஜெபிப்பதற்காக, மன்றாடுவதற்காக, திறப்பின் வாசலிலே நிற்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். He has invited the church to be a praying church, a crying church. அழுது புலம்பி அழுகிற ஒரு சபையாக சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபக்குக் 2:14 சொல்லுகிறது. ஆபக்குக் 2:14 சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Like the waters cover the sea, so shall the knowledge of God cover the whole earth. பூமி அனைத்திலும் தேவனை அறிகிற அறிவினாலே மூடி நிரம்பியிருக்கும். That is the purpose of God. அதுதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் தேவனுடைய திட்டம். That the earth must be filled with the power and the knowledge of God. தேவனுடைய இருதயம் பூமி அனைத்திலும் அவருடைய வார்த்தையும் அவரை அறிகிற அறிவும் தேவனுடைய பரிபூர்ணமான நியமனத்தின்படி உள்ள அவருடைய முழுமையான சகல சத்தியமும் சித்தமும் நிறைவேற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். கொலோசியர் 1:10 சொல்லுகிறது, சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, ஆக தேவனுடைய சித்தம் என்னவென்று நீங்கள் அறிந்து அந்த சித்தத்தில் நீங்கள் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். Live a life worthy of the calling in knowing the will of God. எப்படி பாத்திரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்றால் தேவனை அறிகிற அறிவில் சபையானது விருத்தி அடைய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை தேவ சித்தத்திலே விருத்தி அடைந்தால் நற்கிரியைகளில் கனி தரும். ஆமென் சொல்லுங்களேன். ஓ glory to God. Amen. Oh praise God. Hallelujah.
You shall bring forth fruits. நீ கனிகளை கொடுப்பாய். இதான் இந்த ஆண்டு நம்மளுடைய கருப்பொருள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனிகளை கொடுங்கள். ஆமென். Bring forth the fruit by knowing the will of God. உன் வாழ்க்கையில எப்படி தம்மா கனி கொடுப்ப நீ? When your life will become fruitful is when you know the perfect will of God. தேவ சித்தத்தை அறியாமல் நீ கனி கொடுக்க முடியாது. That's where the abiding comes. அங்கதான் அவர் நிலைத்திருக்கிறதும் நாம் அன்பில் நிலைத்திருக்கிறதும் அவன் நம்மில் நிலைத்திருக்கிறதும். நீங்கள் என்னை நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களை நிலைத்திருப்பேன், நீங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். Knowing the will of the Father's heart, பிதாவின் இருதயத்தின் சித்தத்தை அறிந்து கொள்வது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது. ஆமென். ஹalleluya. பூமி அனைத்திலும் தேவ மகிமை நிரம்பி இருக்கிறது. பூமியும் அதில் இருக்கிறவைகளும் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது. The earth shall be filled with the glory of God. When the Spirit of God is filled, the earth shall be filled with the glory. தேவ மகிமையினால் நிரம்பி இருக்கும் பொழுது பூமி தேவனை அறிகிற அறிவினாலே விருத்தி அடைகிறோம். தேவனை ஒரே வழியில தான் பிரியப்படுத்த முடியும். அவரை அறிவதினாலேயும் அவரை இருதயத்தை அறிந்து அதன்படி செயல்படுவதினாலும் தான். நீ தேவ சித்தத்தை அறியாம நீ எந்த ஊழியத்தை செஞ்சாலும் ஊழியம் போல வெளியில இருக்கும், பிரபலமா இருக்கும், ஆனா கனி இருக்காது. விளக்கு எரியும், ஆனா பாத்திரத்தில் எண்ணெய் இருக்காது. விளக்கு எரியும், பாத்திரத்தில் எண்ணெய் இருக்காது. விளக்கு எரியும், பாத்திரத்தில் எண்ணெய் இருக்காது. மணவாளம் வரும் பொழுது விளக்கு அணைஞ்சிரும். ஆமென். ஹalleluya. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், காலங்கள் நிறைவேறும் பொழுது. எபேசியர் 1ஆம் அதிகாரம், Ephesians chapter 1 verses 9. காலங்கள் நிறைவேறும் பொழுது அப்படின்னா when the dispensation, one dispensation is over, ஒரு season of time, ஒரு காலம் நிறைவேறி அடுத்த காலம் வரும். புரியுதா உங்களுக்கு? The earth operates in time. பூமியானது கால அட்டவணைக்குள்ளாக தான் செயல்படுகிறது. நீங்க Facebookல போய் பாருங்க, அது கூட கால அட்டவணை தான் இருக்கும். டைம் லைன் போட்டிருக்கும். Everything in the earth operates by time. பூமியில எல்லாமே மணியில தான் செயல்படும், காலங்களுக்குள்ளாக தான் செயல்படும். அப்பொழுது ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலம் நிறைவேறும் பொழுது அவருடைய நியமனங்கள் விளங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மேல எழுந்து கர்த்தருடைய ஆவியானவர், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து அவர் வாசித்து, கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலையும் அறிவிக்கும் அனுக்கிரகத்தின் வருஷத்தை அறிவிக்க நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மீது இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்று இந்த வாக்கியம் நிறைவேறிற்று. ஹalleluya. ரபா ஷெதுரியா கபா. ஏசாயா வாசித்து சொல்றாரு 1000 வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு இது அப்படினா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஷகதுரியா. There are seasons that will come to pass. காலங்கள் நிறைவேறின பொழுது, when a dispensation is coming to its fullness, பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பாருங்க வசனத்தை, பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். The earth and the heavens shall be together in union, in one. வானமோ பூமியும் ஒண்ணா இருக்குமாங்க. Praise God. நம்ம எப்பவுமே பூமியை விட்டு பரலோகத்துல போறது ரொம்ப ஆசை நமக்கு. இல்ல? பாட்டு பாடும், இப்பூமி சொந்தமல்ல. இயேசு வேற மாதிரி பாரு, இப்பூமி என் சொந்தம். The earth is God's. பூமி தேவனுடையது. The owner of the earth is the maker of the heavens.
பரலோகத்தை உண்டு பண்ணினவர் தான் பூமியின் உருவாக்கின முதலாளி. The earth is not the devil's. The earth is God's. And the earth is filled with the knowledge of God. பூமி சமுத்திரம் தண்ணீர் சமுத்திரம் எப்படி பூமியை மூடி இருக்கிறதோ கர்த்தரை அறிகிற அறிவு மூடி இருக்குமா? பூலோகமோ பரலோகமோ ஒண்ணா வரணும், ஒரே இசை வாகனம். There is a marriage between the heaven and the earth. பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு திருமணம் நடக்குதுங்க. That's the perfect will of God. அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அந்த சித்தம் நிறைவேறணும் ஜெபம் பண்ணுமா? காலங்களில் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமனத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் சகலமும் கூட்டப்பட வேண்டும் என்று. அடுத்த வசனம் பாருங்க. கூட்டப்பட வேண்டும் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள according to the will of God ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். You know the mystery of God is revealed. தேவனுடைய ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பூலோகமும் பரலோகம் ஒன்றாய் மாறும். மேலே இருந்து எருசலேம் கீழே இறங்கி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Because he loves what he made. அவர் சிருஷ்டித்ததை அவர் நேசிக்கிறார். It was made out of love. The earth was made out of love. பூமியானது அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினால் அவர் உருவாக்கினது. இது அவருடைய சிருஷ்டிப்பு. அதுதான் தேவனுடைய இயக்கம். பூமியும் பரலோகமும் ஒன்றாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணணும். பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். ஹalleluya. இப்படிதான் ஆண்டவர் ஜெபிக்கணும்னு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹalleluya. நம்ம அதெல்லாம் ஜெபம் பண்றது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பெரியவனாக்கும், என் பெயரை பிரஸ்தாபப்படுத்தும், ஏக்கர் கணக்கில் எனக்கு நிலத்தை தாரும். பாட்டு கூட பாருங்க எப்படிலாம் இருக்கு பாருங்களேன். தப்பில்லை. அதெல்லாம் கூட வர வேண்டியது, அதெல்லாம் கேட்காம வர வேண்டியது. அந்த ஜெபம் உன் ஜெபமாவே இருக்கக்கூடாது. உன் ஜெபமே தேவனுடைய நியமனங்களும் அவருடைய தீர்மானமும் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். உன் சித்தம் அல்ல. Your prayer is about your will being fulfilled and God doing it your way. ஆண்டவர் நான் சொல்ற மாதிரி செய்யணும், என் ஜெபத்தை கேட்கணும். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறதுக்கு இல்ல, அவர் ஜெபத்தை நீ செய்யறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்து உன்னை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். Is to pray that prayer in the heart of God. தேவ இருதயத்தில் இருக்கிற அந்த ஜெபத்தை ஜெபிக்கணும் உன் ஆண்டவர் கூப்பிட்டார். And for that what does it cost? அதற்கு என்ன விலை கிரயம்? நீ என்ன விலை கிரயம் கொடுக்க போகிறாய்? Oh, glory to God. Hallelujah. Hallelujah. Ribala sheketiyala. Oh, உம்மை நெருக்கிறவைகள் என்னை நெருக்கட்டும், உம்மை புலம்ப செய்கிறவைகள் என்னை புலம்ப செய்யட்டும் அப்பா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் சரத்தில், என்னை படைக்கிறேன். நல்லா பாடுங்களேன். ஓ படைக்கிறேன் பாதத்தை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. பூமி அனைத்தும் பூரணப்பட்டும் மறுசீரமைப்படைந்தும் பரலோகத்தோடு பூமி இணைகிறதை தான் தேவன் விரும்புகிறார்.
அந்த எருசலேம் ஆகிய நகரம் தான் இறங்கி வருகிறதை கர்த்தர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 22 வசனத்தை நீங்கள் உங்கள் வீடுகளில் தியானம் பண்ணுங்கள். சங்கீதம் 48க்குள்ள போங்களேன். 1ஆம் வசனம். சங்கீதம் 48 1ஆம் வசனம். கர்த்தர் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் யாரு? கர்த்தர் யாரு? தேவன் பெரியவர், நல்லவர். என் தேவன் பெரியவர், என் தேவன் அறிந்தவர். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லையே. பழைய காலத்து பாட்டு. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும். யாருடைய நகரத்தில்? கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்புமான ஸ்தானம். அப்படின்னா எலவேஷன். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன இருக்கும் தெரியுமா? முன்னாடி என்ன கட்டுவாங்க தெரியுமா? எலவேஷன் கட்டுவாங்க. அதுதான் ஒரு வீடு பின்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? எலவேஷன் இருக்கும். அந்த எலவேஷனை பற்றி சொல்றாரு. சியோனுடைய எலவேஷன் எப்படி இருக்குமா? அந்த ஸ்தானம் எப்படி இருக்கும்? சியோன், வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்புமான பியூட்டிஃபுல்லா இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எருசலேம் ரொம்ப 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 அழகா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அது எப்படி இருக்குமா? சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. எப்படி இருக்குது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுவே மகாராஜாவின் நகரம். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் அறியப்பட்டிருக்கிறார். இதோ ராஜாக்கள் குடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்ட பொழுது, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன், பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல. ஆமென். சங்கீதம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இப்போ நிறைவேற போற சங்கீதத்தை வாசிக்கிட்டு இருக்கேன். ராஜாக்கள் எல்லாம் எருசலேமை சுத்தி வருவாங்க. ஆமென். கூட்டம் கூடி வருவாங்க. ஆனா எப்படி ஓடுவாங்க தெரியுமா? பிரசவ வேதனைப்பட்ட ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எருசலேமுக்கு விரோதமாக வருகிற நேவல் ஷிப் எல்லாம் கர்த்தர் உடைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. He is breaking the military. The military system is being broken. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆமென். காலங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. வேற டிஸ்பென்சேஷன்ல வந்துட்டோம். நல்லா கவனிங்க. இன்றைக்கு அமெரிக்கா வந்து இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்கிறது போல இருக்கிறது இல்லையா? அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமா மாறிடும். உலகமே இஸ்ரவேலுக்கு விரோதமா மாறிடும். ராஜாக்கள் எல்லாம் கூடி கப்பல்ல ஏறி ராக்கெட்ல ஏறி போவாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சமீபமா தான் இருக்குது. எனக்கு தெரியல, ஆண்டவர் இன்னொரு 5 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள், என் கணிப்பு, தேவன் வருகிற நாளையாவது நான் அறிவதற்கு ஒருவனும் இல்லை, பிதாவை தவிர ஒருவனும் அறியான். But I am feeling that we are in the verge of seeing something about to happen. ஏதோ ஒன்று, ஒரு கர்ப்பம் தரித்த ஒன்று பிறக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள் வந்திருக்கிறோம். There is a political shift. அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு நிலை மாறிக்கொண்டே வருகிறது. ஒரு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ட்ரம்ப் என்றைக்கு அதிபர் ஆனாரோ அன்றையிலிருந்து அரசியல் பயங்கரமான மாற்றங்கள். எத்தனை பேர் நியூஸ் பார்க்கறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு தெரியல. How many of you are aware of the times? காலங்களை குறித்து எவ்வளவு விவரம் உள்ளவர்களாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? I'm thinking we are in the very edge of the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு மிகவும் மிகவும்
பயங்கர சமீப காலங்களுக்குள்ளாக we are in the end of times, because we are seeing the signs. என்ன அடையாளங்கள்? we are seeing the earth groan. பூமி எப்படி தவிக்கிறது பாத்தீங்களா? ரோமர் 8ல சொல்றான், பூமி தவிக்கிறதா. the earth is groaning. பூமி மாத்திரம் இல்லைங்க, ஆவியிலே முதல் பேரானாகிய நாமும் கூட என்ன பண்றோமா? தவிக்கிறோம். அப்போ பூமி மாத்திரம் இல்ல, பூமியில் உள்ள படைப்பு நாமும் மாத்திரம் அல்ல, மனுஷன் மாத்திரம் இல்ல, மூன்றாவதாக ஆவியானவர் சொல்கிறார், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களோடு பரிதபிக்கிறவராய் நமக்காக வாக்குகள் அடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம் பண்ணுகிறார். அவரும் ஏங்கி தவிக்கிறாரு. ஆனால் பூமி எதிர்ச்சி வருது. அங்குமிங்குமாக பாழ்கடிப்புகள், நோய்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள். And the devil is aware. பிசாசு ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப 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 விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க பிசாசு. நமக்கு விழிப்புணர்வு இல்லை. சபைக்கு விழிப்புணர்வு இல்லை. பிசாசு ரொம்ப விழிப்புணர்வாக உள்ளவனாக இருக்கிறான். சபைக்கு விரோதமாய் அவன் எவ்வளவு பயங்கரமா போராடிட்டே இருக்கிறான் பாருங்க. தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு விரோதமாக எவ்வளவு விரோதமாய் செயல்படுகிறான் பாருங்க. அதனால தான் பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, இந்த கல்லின் மேல் நான் சொன்ன இந்த சத்தியத்தின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே எதை சிந்திக்கிறோமா? கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்களை பரியந்தமும் விளங்குகிறது. தேவனே, உம்முடைய நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் the ends of the earth, the four corners of the earth, பூமியின் கடையாந்தரங்களும் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து தூதர்கள், பரிசுத்தவான்கள், மூப்பர்கள், சிருஷ்டிகள், ஏன் 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவருடைய பிதா, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணுமே, பிதாவினுடைய முதல் வருகையை பேசுறதே இல்லையே. பிதாவே இறங்கி வர போறாருங்க. எருசலேமை அவர் என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். I will establish Jerusalem. Jerusalem, ஜெருசலேம் அப்படின்னா ஷாலோம், சமாதானம், மீட்பு, பாதுகாப்பு, ரட்சிப்பு, அடைக்கலம், உறைவிடம். ஓ ராபா ஷேகே, ஹalleluya. God is interested in a piece of real estate that is located on the earth. பூமியில நிலைப்பட்டிருக்கிற ஒரு ரியல் எஸ்டேட் ஆண்டவர் ரொம்ப விரும்புறாருங்க. Because he is a Jewish, அவர் யூத தேவன். Everything that in the Bible is written, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே அல்டிமேட்டா அவங்களுக்கு தான், பிரின்சிபிள் தான் நமக்கு. Every promise, every covenant, உடன்படிக்கையும் ஆசீர்வாதங்களும் நியாய பிரமாணத்தினால் வருகிற ஜீவனும் ஆவியினால் வருகிற ஜீவனும் நியாய பிரமாணத்தினால் வந்த மரணமும் மரணத்தின் பாவமும் பாவத்தினால் வந்த மரணமும். ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது முதல் 1 8 அதிகாரம் ரோமர்களை, ரோம கிறிஸ்தவர்களை, புறஜாதியாகி இருந்த ரோமர்களை கிறிஸ்துவுக்குள் அவர்களை கொண்டு வந்து தேவனுடைய இருதயத்தின் சித்தத்தை நீங்கள் செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மரணமானாலும் ஜீவனாலும் ரோமர் 8 அதிகாரம் தேவ என்னதுங்க 38 முதல் லைன் சொல்லுங்க பார்க்கலாம். மரணமானாலும் சொல்லுங்க, மரணம் மரணம் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை அப்படின்னு வசனம் எனக்கு எபிரேயர்ல ரொம்ப பிடிச்ச வசனம் எனக்கு. The world is not worthy. நல்லா கவனிங்க, உலகம்ன்றது வேற, பூமின்றது வேற. பூமின்றது லொகேஷன், ஜியோகிராபிக்கல் லொகேஷன், எர்த்.
உலகம் சொல்லும் போது உலக வாழ்க்கை, லௌகீகம். ஆமென், ஹல்லேலூயா. உலகம் அவர்களுக்கு என்னவா இல்லையா? பாத்திரமா இருக்கவில்லை. தேவ தூதர்களாலும் அதிகாரங்களாலும் வல்லமைகளாலும் நிகழ்காரியங்களானாலும், அப்புறம் என்ன போட்டிருக்கு பாருங்க, என்னது இன்னும் நிறைய வரப்போகுது. ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும், நான் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா, தனிமையானாலும் ஒதுக்கப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்க, for I am persuaded, nothing shall separate me from the love of Christ. கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை ஒன்றும் ஒரு காலமும், மரணமானாலும் ஜீவனாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் பரலோகமானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் எதுவுமே என்னை பிரிக்க முடியாது. வானமும் பூமியும் வார்த்தை மாறாது. ஆமென். பரலோகம் வானமும் ஒன்னா ஒன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, பர்வதங்கள் மெழுகு போல ஊருகி போகும். We are in the last days. கடைசி காலத்துல இருக்கிறோங்க. We can choose to be however we want. இந்த அவேர்னஸ் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம அஜாக்கிரதையா இருக்கணும் இருக்கலாம். மணவாளன் வருவாரு, சத்தம் கேட்கும், விளக்கம் எண்ணெயும் இருந்தா செலக்ட், விளக்கு மட்டும் இருந்தா ரிஜெக்ட். ஆமென். மரணமானாலும் ஜீவனாலும் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவின் அன்பு உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ளுகிறதிலிருந்து விடுதலையாக்குகிறதா. ஆமென். The love of God liberates you from self-preservation. Because all we are about every day is about ourselves. ஒவ்வொரு நாளும் எல்லா நேரமும் எப்பொழுதும் நம்மை பற்றி தான் இருக்க வேண்டும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, என்னை persuade பண்ணுது. I am confident nothing shall separate me from the love of Christ, even if it's death. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் நிகழ்காலமானாலும் ஒருவேளை வரப்போகிற காரியங்கள் ஆனாலும், nothing can separate me. அவன் சொல்றான், இந்த அன்பு என்னை என்னிடத்திலிருந்து விடுதலையாக்கினதுன்னு சொல்றான். It has delivered me from my selfishness. என் சுயநலத்திலிருந்து என்னை கிறிஸ்துவின் அன்பு, that is the power of God's love. அதுதான் கிறிஸ்துவின் அன்பின் வல்லமை. It separates me from me. It's no more about me, it's about him. இது என்னை குறித்து அல்ல, இது அவரை குறித்து. அதனால பவுல் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் வாழ்ந்தாலும் சரி, நான் மரித்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காகவே. I live or I die, it's for the glory of God. The love of Christ, கிறிஸ்துவின் அன்பு உன்னை ரத்த சாட்சியா மாத்திடும். Do you understand what I'm saying to you? புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கிறிஸ்துவின் அன்பு will give you the revelation of martyrdom. ரத்த சாட்சியா நீ, you're not considering your life as greater than the will of God. தேவ சித்தத்தை பார்க்கிலும் உன் வாழ்க்கை மேன்மையானது என்று நீ நினைக்கிறதில்லை. Therefore it liberates you to even give your life for the cross. சிலுவைக்காக உன் ஜீவனை கொடுப்பதற்கு கூட நீ ஆயத்தமாகுகிறாய். And that's the love of Christ. தோமா எப்படி வந்தான் தெரியுமா? அந்த அன்பு தாங்க, அந்த அன்பு தாங்க இந்த சென்னை மாநகரத்தில் கொண்டு வந்து சீஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷரின் ஒருவனுடைய ரத்தத்தை இப்பூமியிலே சிந்தப்பட்டு, அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் பூமியிலே நீயும் நானும் இருக்கிறேன்னு சொன்னா, உன்னை விட ஒரு பெரிய பாக்கியசாலி வேற யாரும் கிடையாது. ஏன் தெரியுமா? It is the revelation of martyrdom. ரத்த சாட்சியின் வெளிப்பாடு. ஏன்னா அவனுக்கு தெரியும், மரணமானாலும் ஜீவனாலும் வாழ்வானாலும் தானாலும் நிகழ்காலம் வரும் காலங்களாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு காலங்களும் பிரிக்கவே முடியாது என்று I am confirmed.
have that conviction in your heart? அப்படிப்பட்ட ஒரு conviction உங்க இதயத்துல இருக்குதாங்க? Do you pray that prayer, those prayers? The affection of God delivers you from narcissism. ரோமர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல அடுத்த அதிகாரம் போறோம் பாருங்களேன். இங்க என்ன சொல்றாரு? மரணமானாலும் ஜீவனானாலும் 8 முடிக்கிறார். அப்படிதான் ரோமர் 9 உள்ள எப்படி போறாரு பாருங்களேன். 9:3 வாசிங்க. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் சொல்றான், என் இனத்தார் என் ஜனத்தார் ரட்சிக்கப்படுவதற்காக நான் சபிக்கப்பட விரும்புகிறேன். I will be cut off from Christ. கிறிஸ்துவை விட்டு நான் பிரிய ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படி ஆகிலும் என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். Lord, take my life. பவுல் சொல்றான், என் ஜீவனை எடுத்து என் இனத்தாரை ரட்சியும். ரோமர் 8 உடைய கன்விக்ஷன் உன் இருதயத்துல இருந்ததுன்னா ரோமர் 9:3 நீ சொல்லுவ வாயை திறந்து. Even as we are sitting here, நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் எங்கிலும் என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் வாதிக்கப்படுகிறார்கள், எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள், யுத்த களத்தில் எத்தனை பேர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், ரத்த சாட்சியில் எத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள். Because the love of the God is compelling you. பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் சபிக்க, Lord, I be accursed, என்ன சபிச்சு என் இனத்தாரை ரட்சிங்கப்பா, இனத்தாரை ரட்சிங்கப்பா, சபிங்க என்னை. அதுதான் ஆண்டோட இருதயத்தினுடைய ஆனந்தம், ஜெபம். Paul is praying exactly what God wanted him to pray. Paul, be thou cursed so that I may save your people. உன் கின்ஸ்மனை ரட்சிப்பதற்காக. But Paul said, God is telling Paul, Paul, எனக்கு தெரியும், I know your heart, ஆனா நீ சாவ முடியாது. I have sent my son, என் குமாரன் அனுப்பிச்சிருக்கிறேன். உன் ரத்தம் என் பிள்ளைகளை ரட்சிக்காது, என் ரத்தம் என் பிள்ளைகளை ரட்சிக்கும். என் பிள்ளையே ஒரு ரத்த சாட்சியா தான் மரிப்பான். Because he is so convinced. அவன் இருதயத்துல அவ்வளவு 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 ஊர்ஜிதம். தேவனுடைய அன்பு ஏதோ ஒரு காலை தியானத்திலே அப்படியே நான் நல்ல ஒரு உணர்வடைந்து, அப்பா எவ்வளவு நல்லா இருந்தது குவைட் டைம் கால்ல, அப்பா ஜெப நேரம் தியான நேரத்திலே நான் மகிழ்ச்சியா, அதுக்கு இல்லைங்க. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு உன் இருதயத்தை நெருக்கி ஏவுகிறது அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவரை போல் நீ ஜெபிப்பதற்கு, நீ ஜாமக்காரனாய் இருப்பதற்கு, நீ திறப்பின் வாசலிலே நிற்பதற்கு. இந்த ஆண்டு அப்படிதான் நம்ம சபை இருக்க போது நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டு நம்ம சபை அப்படி ஜெபிக்க போகுது. ஆமென். திறப்பின் வாசலில் நிற்க போகிற சபையாக, a church that is called to pray, a church that is called to pray, recognizing the times, காலங்களை அறிந்து, காலங்களை அறிந்து, தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு சபை. மோசே சொல்கிறான், யாத்திராகமம் 32 சொல்றான், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். blot my name out of the book of life. Lord, if you have to save my people, என் ஜனங்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்றால், ஒருவேளை என் உயிர் அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவனாய் புத்தகத்திலிருந்து, ஜீவ புத்தகத்திலிருந்து என் பேரை எடுத்துருங்க ஆண்டவரே. I'm ready to die. Hallelujah. Oh, glory to God. Bless me God, bless me God. என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், என்னை பெருக பண்ணுங்கப்பா. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. Those times are over. You are called to weep. The gift of tears. கண்ணீரின் ஜெபம். அழகான வசனம் இல்ல? கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட. கண்ணீரின் ஜெபம் திவ்ய ஜெபம். ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் லிக்விட் பிரேயர். கண்ணீரின் ஜெபம் எப்படியா? லிக்விட் பிரேயர். How many of you do liquid prayer? எத்தனை பேர் முழங்காலிட்டு கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க?
How many of you are committed to pray every day? Are you convicted? Are you so convicted and burnt in your hearts? உன் இருதயம் எரிக்கப்பட்டிருக்கிறதா தேவ சித்தத்தினாலே? உன் இருதயத்திலே சூடு வைக்கப்பட்டிருக்கிறதா தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிப்பதற்கு, புலம்புவதற்கு, அழுவதற்கு திறப்பின் வாசலிலே? மோசே சொல்றான், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால், ஒருவேளை என் பெயரை கிறுக்கி போட வேண்டும் என்றால் என் பெயரை கிறுக்கி போடுங்க ஜீவ புத்தகத்தில் இருந்து. Blot my name out so my people will be saved, because that is your glory. ஏனா உங்க ஜனங்க ரட்சிக்கப்பட்ட அதுதான் ஆண்டவர் உங்க மகிமை. அதுதான் உங்க மகிமை ஆண்டவரே. அதுதான் உங்க மகிமை ஆண்டவரே. தேவனுடைய பரிபூர்ணமான திட்டம் நிறைவேறும் என்றால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் திறப்பிலே ஜெபிக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய உற்சாகம் அல்லங்க, நீங்கள் உங்க ஆவியிலே செய்கிற மன்றாட்டு ஊழியமே கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே எருசலேம்ல சீயோன்ல வாசம் பண்ணுவேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் இது பேசுறத ஆண்டவரை நீங்க நிறுத்த முடியாது. இப்படி ஆண்டவர் பேசுறதையும் இப்படி நான் பிரசங்கம் பண்றதையும் நீங்க நிறுத்த முடியாது. ஏன்னா இதுதான் இதயத்தில் இருக்குது, ஆண்டவர் இருந்தது இருக்குது. ஆமென். லைட்டா தூக்கம் வர போல இருக்கும். லைட்டா தூக்கம் வர இது பிசாசு பண்ற கிரியை. வலது கை எடுத்து உங்க மூஞ்சில அப்படி ஒரு அடி அடிங்க பார்க்கலாம், முழிச்சிருவீங்க. ரைட்டா அப்படி அப்படி அடிங்க பார்க்கலாம், நல்லா அடி. அப்படியே ஆவியில மெதுவா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஆவியில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மாரநாதா, கர்த்தராகிய கர்த்தரே வாரும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்கள். ஆமென். Hallelujah. The spirit and the bride shall say, come Maranatha, 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 Maranatha. Come Lord Jesus. இயேசுவே நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும், நீர் வாரும். நீ வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நிறைவே. ஓ ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே. ஓ ஆவியானவரே, 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 நீ வாரும் வாரும் வாருமையா, நீ வாருமையா. ஓ நீ வந்தா சூழ்நிலை மாறுமே. ஆமென், ஆமென், ஹalleluya. தேவ ஆவியானவரோட அலைன்மெண்ட் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க கார் வீல்ல அலைன்மெண்ட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா, கடையில் போய் அலைன்மெண்ட் பண்றோம்ல, 4 டயரையும் ஒண்ணா அலைன்மெண்ட், ஆவியானோட அலைன்மெண்ட் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இப்பதான் அறிமுகம் முடிஞ்சிருக்குது, செய்திக்குள்ள இப்பதான் கடந்து போக போறோம். திருப்புங்கள் ஏசாயா 61 அதிகாரம் 62
63 62 தான் நான் சில காரியங்களை உங்களுக்கு மிக விரைவாக எடுத்து சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். அப்புறமா நீங்க யூடியூப்ல பொறுமையா பார்த்து நல்லா தியானம் பண்ணுங்க. இது மிக முக்கியமான கடைசி காலத்துக்கான சத்தியம். சபை இதை அவசியமாக அறிய வேண்டும். எந்த அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் கடைசி கால சத்தியங்களையும் அறிய வேண்டும், அறியப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். ஏசாயா 61 தான் வாசிச்சோம், ரொம்ப அழகா இருந்ததுல. அது சுவிசேஷம். ஏசாயா 62 சபைக்கும் பூலோகத்துக்கும் பூமிக்கும் ஏற்படுகிற திருமணம். 63ஆம் அதிகாரம் கடைசி காலத்தை குறிக்கக்கூடியதான வசனம். இந்த 3 அதிகாரத்துல ஏசாயா ரொம்ப அழகா சுவிசேஷமும் பூலோகத்துக்கு பரலோகத்துக்கு நடக்க வேண்டிய திருமணமும், 63ஆம் அதிகாரம் அவருடைய கடைசி காலங்களில நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்து என்னுடையவர்கள் மீட்கும் வருஷம் வந்தது. 63:4 ரைட். 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவிட்டை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, I am a restless God. எப்படி இருக்கணுமா? எருசலேம் எப்படி இருக்கணும்? சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் இராமல் அதன் நீதி எப்படி இருக்கணுமா? பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டை போல வெளிப்படும் மட்டும் எப்படி இருப்பாரா? ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டாராம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஆமென். அவனால் இருப்பாராம். The righteousness God. பாருங்களேன், அடுத்த வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு. 2ஆம் வசனம், புறஜாதிகள் உன் நீதியையும், 2ஆம் வசனம், சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் புதிய நாமத்தினாலே யார் அழைப்பாரா? கர்த்தருடைய வாய் அழைக்கும். 3ஆம் வசனம், நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். 4ஆம் வசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. 4ஆவது வசனத்தை பாருங்க, உங்க போன்ல பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஓ எப்சிபா, ஹெப்சிபா அப்படின்னா கர்த்தர் உன் மீது பிரியமா இருக்கிறார். நீ எப்படி எண்ணப்பட மாட்ட? கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான, ஆண்டவர் வாய் அருளும் புதிய நாமம் என்ன தெரியுமா? நீ பாழானவள், நீ பாழான தேசம், நீ கைவிடப்பட்டவள். ஆனா உன் புது பேர் என்ன? ஹெப்சிபா. ஆமென். கர்த்தர் உன் மீது பிரியமா இருக்கிறார். உன் நிலம் பாருங்களேன், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டவரே நிலத்தை என்ன பண்ணுவாரா? வாழ்க்கைப்பட செய்வார். God is not only marrying us, God is marrying the land. ஆண்டவர் நம்முடைய தேசத்தையும் தான் வாழ்க்கைப்பட செய்கிறார். தேசம் வாழ்க்கைப்படுவது பியூலா. ஆமென். ஆமென். பிப்ரவரி 14ஆம் தேதி உங்களில் அநேகர் ரோஜா பூவை தேடி ஓடினது போல நானும் ஒரு ரோஜா பூவை தேடி ஓடினேன். இன்றைக்குமே 10 ரூபாய்க்கு விற்கிற ரோஜா 100 ரூபாயாகும். ஆன்லைன்ல அந்த ரோஜா கிடைக்கவே இல்லை. சரி அப்படி என்று அடுத்த நாளாச்சும் அந்த ரோஜாவை கொடுப்போம் என்று நான் எண்ணி அதே விலை இருந்தபடியினாலே அந்த திட்டத்தை கைவிட்டேன். ரோஜாவை நான் வாங்கி கொடுக்கவில்லை, 14 வாங்கி கொடுக்கவில்லை, 15 வாங்கி கொடுக்கவில்லை. அதாவது சபிக்கப்பட்ட இந்த பூமியிலே இருக்கிற ஒரு ரோஜா அவ்வளோ அழகா இருக்குதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஊட்டி மூணாறு போயிட்டு இயற்கையை பார்த்து ரசிச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆனது போல இருக்குதுன்னு இல்லை? சபிக்கட்ட பூமியே அவ்வளோ, ஊட்டி எவ்வளோ அழகா இருக்கு, காஷ்மீர் அவ்வளோ இருக்கு, அந்தமான் அவ்வளோ அழகா இருக்கு. ஒரு சில நாட்கள் மாதிரி இரவு நான் இப்படி பிரயாணம் பண்ணி போகும் பொழுது நான் யோசிச்சுட்டே போனேன், ஆண்டவரே உங்கள் லவ் எவ்வளோ அழகா, உங்கள் டீப் டெப்த் ஆஃப் இஸ் லவ் எக்ஸ்பிரஸ்ட் இன் தி எர்த். அவருடைய சிருஷ்டிப்புல அவருடைய அன்பை எப்படி அழகாக விவரித்திருக்கிறார் பார்த்தீங்களா? இல்லை ஒரு நல்ல பச்சை பசேர்னு. நேற்று எங்களுடைய மாமா மகன் ஒருவர் வந்திருந்தா அமெரிக்க தேசத்திலிருந்து.
அந்த மலையை போய் அவர் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார். மேலே நம்ம மேலே மாடியில் ஏறி பார்த்தீங்கன்னா வண்டலூர் மலை ரொம்ப அழகாக தெரியும். போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, செல்ஃபி, தப்பு இல்லை. பசுமையா பார்க்கவே எழில்ல வளம் உடையதாக இருக்கிறது. ஆண்டவர் பூமியை மீட்கும் பொழுது உலகங்களை வேதம் சொல்கிறது, நாட் ஒன்லி ஹிஸ், நம்மளை மட்டும் மீட்க வரல, யூதர்களை இஸ்ரவேலை மாத்திரம் மீட்க வரல, உலகத்தையும் ஆண்டவர். when God 1000 வருஷ அரசாட்சியில் பூமி எவ்வளவு அழகா இருக்கும். ஆண்டவரே, சும்மா இந்த சாதாரண பூமியை அப்படி தாண்டி போ, எவ்வளவு அழகா இருக்கப்பா, எவ்வளவு வண்ணமாக பூக்களும் வண்ணங்களும் நிறைந்த ஒரு பியூட்டிஃபுல் கிரியேஷன். how much detail, intricate detail ஆண்டு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா பூமியில. இந்த பூமியை பாடி எத்தனை பேர் என்னென்னலாம் பாடுறான் பாருங்க உலகத்துல. இமேஜின் when பூலோகமும் பரலோகமும் இனாமா ஒன்றாக பூமி வாழ்க்கைப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பியூலா. எபிரேய மொழியில் பியூலா அப்படி சொல்ல, பியூலா ஹெப்சிபா. கர்த்தர் உன் மீது பிரியமா இருக்கிறார். ஆமென். நீ தள்ளப்பட்டவள் என்று எண்ணப்படாமல் நீ வாழ்க்கைப்பட்டவளாக மாறுவாய். ஆமென். நீ கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமல் நீ உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். 5ஆம் வசனத்தை கவனிங்களேன். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன் மீது. wow, this is a sexual love, sensual love. ஆமென். ஆண்டு சொல்றாரு, மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல். நீ இனி கைவிடப்பட்டவள், பாழான தேசம் என்று எண்ணப்படும். உன்னை எப்சிவா என்று கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் உன் மீது பிரியமா இருக்கிறார். நீ பியூலா, you are பியூலா. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ வாழ்க்கைப்பட்டவள். எருசலேம், எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிட்டு இருக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நீயும் அமைதியா இருக்கக்கூடாது, ஆண்டவரும் அமைதியா இல்ல. நீ யாரா இருக்கணும்? ஜாமக்காரரா இருக்கும்படியாய் மதில் மேல் கர்த்தர் உன்னை. ஆமே. நல்லா கவனிங்க, நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் சொல்லி தரேன் உங்களுக்கு. நிறைய பேர் இஸ்ரவேலில் என்ன நடக்குதுன்னு தெரியாம வெளியில சமூக வலைத்தளங்களில் வருகிறதை எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் இஸ்ரவேலை ரொம்ப தாழ்வாக இழிவாக, இஸ்ரவேலினும் கொடுங்கோல் ஆட்சி நடத்துகிறது போலும் அவனை எல்லாரையும் அழிக்கணும்னு நினைக்கிறேன். பூமியில் இஸ்ரவேல் என்னும் ஒரு சின்ன புள்ளி, அந்த புள்ளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். பூமியிலே நீ இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் பூமியே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இனத்தாரே இருக்கக்கூடாது. இனப்படுகொலை செய்வதற்கு அவனை சுற்றிலும் இருக்கிற சகல தேசங்களும் அவனை சுற்றி இருக்கிறது. ஆனால் எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறமாய் போல தேவன் சியோனை சுற்றிலும் இருக்கிறார். இஸ்ரவேலை யாரும் தப்பா கூட வாயில கூட பேசாது, வார்த்தையில கூட சொல்லக்கூடாது, ஃபேஸ்புக்ல இருந்து அதை இதெல்லாம் போடக்கூடாது. ஆமே. எப்சிபா, பியூலா, நீ கைவிடப்பட்டவ. ஆண்டவர் மதில் மேல நின்று முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும்னு சொல்றாரு. நீ இஸ்ரவேலுக்கு ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில திருப்புற காரியங்கள்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. ஓ ராபா ஷேகேதி அலபா. இன்னைக்கு அமெரிக்கா ஏன் தெரியுமா ஆசீர்வாதமா இருக்குது? இஸ்ரவேலுக்கு ஆதரவா இருக்கிறானு. ஆனா ஒரு காலம் வரும் அமெரிக்காவே இஸ்ரவேலுக்கு விரோதமா மாறும். ஆனா கர்த்தர் பரலோகத்தில் இருந்து ஆர்மகதான் யுத்தம் பயங்கரமாய் நடைபெறும். வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. இந்த ஆண்டு நான் வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா கொடுத்தவங்களுக்கு? ஏசாயா 52:9 நிறைய வாசிட்டே இருப்பீங்க ஓரோரம். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். நீங்க வச்சிருக்கிற அந்த கீ செயின்ல ஒரு வசனம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல் இன்று. அன்னைக்கு பேச வேண்டியவன் இன்னைக்கு பேசுறேன்.
எருசலேமின் பாழான ஸ்தலம் முழங்கி ஏகமாக கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காராம்? இஸ்ரவேலுக்கு ஆறுதல் செய்து 52:8 பாருங்க. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாக கெம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்ப வர பண்ணும் பொழுது அதை கண்ணார காண்பார்கள். ஓ, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தைகள். ஆமென், ஹல்லேலூயா. கண்ணார காண்பீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண்ணார என்னது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், காண்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால எருசலேம் இடத்துல ஆண்டவர் பச்சமாய் பேசி அதனுடைய யுத்தம் முடிந்தது என்றும் இரட்டிப்பானது அவளுக்கு சரி கட்டப்பட்டிருக்கிறது என்றும் கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். 11ஆம் வசனம் 62ஆம் அதிகாரத்தில், நீங்கள் சீயோன் குமார்த்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது. முக்கியமான வார்த்தை, முன்னாடியே வருது. அவருக்கு முன்னாடியே பிரதிபலன் வருது. உனக்கு அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் முன்பாக வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். 12ஆம் வசனம், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டுள்ள என்றும் சொல்வார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். என்னவா? தேடிக் கொள்ளப்படும், sought after. ஆமென், ஹல்லேலூயா. மணவாளன் எப்படி உங்களை தேடி 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 உங்களுக்கு கல்யாணம் பண்ணாரோ அதுபோல ஆண்டு என்ன பண்ணாரா? உங்களை நீங்கள் தேடிக் கொள்ளப்பட்டவர்கள், கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுவார். பியூலா, கைவிடாத நகரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீ தேடிக் கொள்ளப்பட்டவள் எப்சிபா, நீ தேடிக் கொள்ளப்பட்டவள் எப்சிபா, நீ கைவிடப்படாதவள் பியூலா. ஓ ராபா ஷேகேதியாந்துலாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த நாமத்தை எப்பெல்லாம் நோக்கி கூப்பிடுறாயோ, ராலாபா சாந்திரியாங்கலாபா, பரலோகமின் சேனைகளும் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய இறங்கி வருவார். நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நான் உனக்கு துணை செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. மூத்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோங்க, இஸ்ரவேலருக்காக ஜெபிக்கிறோம். உடன்படிக்கையை பெற்றவன், வாக்குத்தத்தத்தை பெற்றவன், பிசாசினுடைய உக்கிரத்தை பெற்றவன். வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் முக்கியமான வசனம். ஆகையால் பரலோகங்களே அவையில் வாசமாக இருக்கிறவர்களை களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வந்துருச்சா? ஆபத்து வந்துருச்சா? வந்துருச்சு. பிசாசுக்கு என்ன இருக்குதா? எவ்வளவு காலம் இருக்குதா? நம்ம என்ன பாட்டு பாடுறோம்? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டம். பிசாசு கொஞ்ச காலம் இருக்குதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது அப்படி இருக்குதுன்னு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனை கை கொள்ளுகிறவர்களுக்கும் 17ஆம் வசனம் வாசிங்களேன், கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகிய அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இயேசு கிறிஸ்துவினுடைய சந்ததியான நம்முடனே, மற்றவர்கள் யார் தெரியுமா? நம்முடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஸ்திரீயானது வலு சர்ப்பத்தின் ஆண் பிள்ளையை விழுங்க வேண்டும் என்று எப்படியாகிலும் தவித்ததாம். வலு சர்ப்பமானது அக்கினியை வாயிலிருந்து ஊற்றினதாம், பூமி வாயை பிளந்து அதை விழுங்கினது என்று சொல்லி வெளிப்படுத்த 12 வாசிக்கிறோம். அப்பொழுது பிள்ளையானது கழுகுகளின் சட்டைகளை அடித்து உயரே எழும்பிற்றான். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆமென், ஆமென். ஜெபத்தில் தெரிவித்திருங்க. ஜாமக்காரனா இரவும் பகலும் ஜெபிக்க முடியாது, கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி அவன் உங்களோட யுத்தம் பண்ண புறப்பட்டு இருக்கிறான். பயப்படாதீங்க.
ஆமென். உங்களோட ஆண்டவர் இந்த உடன்படிக்கை செய்த சீனாய் மலையிலேருந்து ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது அவங்களோட உடன்படிக்கை செய்தாருங்க. உன் உடன்படிக்கை கை கொள்கிறனால் சகல ஜனங்களும் நீங்கள் எனக்கு சொந்தமான சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. யாத்திராகமம் 19:5. ஒரு மணவாளன் முட்டி போட்ட ஒரு மணவாட்டி கிட்ட நான் உன்னை மணந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னது போல இஸ்ரவேலோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன், உன்னிடத்தில் உண்மையும் நியாயமும் உருக்கமாய் இருப்பேன். ஓசியா 2:19. இஸ் a covenant, marriage covenantங்க. திருமண உடன்படிக்கை கர்த்தர் நம்ம கூட செஞ்சிருக்கிறார். ஆமென். நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். தள்ளப்பட்டவள், கைவிடப்பட்டவள் அல்ல. உன் தேசம் மீட்கப்படும், நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார் பூமி எல்லாம் என்னுடையது. 5 காரியங்கள் அப்படியே உடனே சொல்றேன், நேரம் இல்லை. 1, ஆண்டவர் தேவனோடு கூட நெருங்க வேண்டும். ஏசாயா 62 ஒரு திருமண நெருக்கம். 2வது ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி காலத்தினுடைய மறைப்பொருளினுடைய வெளிப்பாடுகளினுடைய காலங்கள். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை சமுதாயத்துக்குள்ள கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஏன்னா சபையானது அவருடைய அனந்தமான ஞானத்தை சபையின் மூலமாய் இப்பொழுது ஆண்டவர் தெரியப்படுத்த விரும்புகிறார். ஆமென். 4வது ஆண்டவர் சொல்றாரு ஒரு 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 கோரேசை போல ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். ஒரு மண்டலம். அது என்ன மண்டலம்னா ஆண்டவர் சொல்ற, நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். ஆண்டவர் ஃபைனான்ஷியலான ஒரு ரெலம்ல உங்களை ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். பொருளாதாரத்தில் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் செய்யலாம், நீங்கள் எதனா whatever you are doing இனிமேல் செய்ய போகலாம். ஆண்டவர் சொல்றாரு he's going to bless your realm. ஒரு கோரேசை குறித்து கோரேசு என்ற பெயரை சொல்லி ஏசாயா 200 வருஷம் முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்றான். கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சில கோரேஷின் அபிஷேகத்தை கடைசி காலத்தில் சபை மேல ஊற்றுவார். சபை ரொம்ப செழிப்பா இருக்கும். உராமை சொல்லுங்களேன், சபை ரொம்ப செழிப்பா இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்க ராஜ்யத்தை ஆசீர்வதிப்பீங்க, ராஜ்யத்தை கட்டுவீர்கள், ஊழியங்கள் பயங்கரமா பெருகும், நீங்க ஃபைனான்ஸ் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, உங்களுடைய பொருளாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது you will begin to be blessing. பிசினஸே நீங்க பண்ணனாலும் பரவாயில்ல, திரும்ப பிசினஸ் பண்ணுங்க. இனிமேல் நீங்க பிசினஸ் பண்ணணும். ஆமென். வேலைக்கு போற சந்தோஷம், ரைட், ஓகே. ஒரு மனுஷனுக்கு 3 விதமான வருமானம் இருக்கணுமா? 3 ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம். நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல போனாலும் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவாருங்க. ஒரு ஆமென் சொல்லு. விசுவாசிக்கிறீங்க? ஒரு கோரேசின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். உன் தேசம் இனி பாழானது என்று எண்ணப்படாமல் சேர்த்து கொள்ளப்பட்டது மீட்கப்பட்டதுமா இருக்கும். நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன் மீது பிரியமாய் இருக்கிறார். நீ தள்ளப்பட்டவன் என்று எண்ணப்படாமல் நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் தேசம் மணந்து கொள்ளப்படும், நீ பியூலா என்று அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். உங்களை சுத்தி நடக்கிறதை பார்த்து பயப்படாதீங்க. வலு சர்பத்தின் தலையை கிறிஸ்து இயேசு எப்பொழுதே சமாதானத்தின் தேவன் பிசாசின் தலையை தம்முடைய காலின் கீழே நசுக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 5வது ஆன காரியங்கள், ஆண்டவர் உங்களை மதில் மேல் பகல் முழுவதும் முழுவதும் நீங்கள் ஜாமக்காரர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை கட்டளையிடுகிறார். இஸ்ரவேலின் ரட்சிப்பு உன் வாயிலிருந்து புறப்படும் ஜெபத்திலே, வேண்டுதலிலே, மன்றாடுதலிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரிப்போமா. நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். தேவ வசனம் உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கும் பொழுது நீங்கள் கர்ப்பம் தரித்து நீங்கள் வார்த்தையை பெறுவீர்கள். நீங்கள் தேவனுடைய அனந்த ஞானத்தை உலகத்திற்கு கொண்டு வருவீர்கள். தேவனுடைய ரகசியம் உன் வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படும். தேவ சித்தம் இந்த பூமியிலே வெளிப்படும் உன் வாழ்க்கையின் மூலமாய். ஏசாயா 62 ரொம்ப ஆழமா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். இந்த நாளில கொஞ்சம் அந்த வசனங்கள்லாம் எடுத்து உங்களோட சொன்னேன். தயவு செய்து உங்களை பர்சனல் பிரேயர்ஸ்ல, உங்க மெடிடேஷன்ல தயவு செய்து I want you to meditate.